ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் தியாகு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாடா மோட்டார்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்காவது புது வண்டி வேணும்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஏன் டாடா எஸ் இன்னமும் நம்பர் 1 ரீவேல்யூ பொசிஷனில் இருக்குது, அதுக்கான பதில் நான் சொல்கிறேன். அதாவது டாடா ஏஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2005 மே மாதம் லான்ச் ஆகிடுச்சு, ஓகேங்களா? அப்போ இருந்தது பார்த்தீங்கன்னா மகேந்திரா சாம்பியன் அண்ட் மினிடோர் அண்டு பஜாஜ், இந்த 3 வண்டி தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையே ரொம்ப கலக்கிட்டு இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் வந்தவனையுமே பெருசாக ஹிட் ஆகலை. மார்க்கெட்டில் போக போக தான் நல்லா ஹிட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டியான ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்டில் இந்த வண்டி குட்டியானன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. அது மூலயமா இந்த வண்டி நல்லா பிக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வண்டியை ஓட்டும் போதோ ஒரு கார் ஃபீலிங்கில் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வீலர் வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும், ஓகேங்களா? ஆனால் டாடா ஏஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்ட் பண்ணி கொஞ்சம் சேஃப்டியாக இருந்தது, ஓகேங்களா? அந்த ஒரு ரீசனுக்காகவே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 1,75,000 2,00,000 தான் வண்டி ரேட் இருந்தது வர அந்த டைமில், ஓகேங்களா? அதுவே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு பெரிய இதுவாக இருந்தது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வண்டியோட மைலேஜ் மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வண்டியோட மைலேஜ், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ப்ளஸ்ஸே பார்த்திங்கன்னா கட்டு. அதாவது மற்ற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஸில் வரும். அந்த 3 வீலர் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸில் வரும் உங்களுக்கு. அடிக்கடி அந்த பால்ஸ்லாம் உடஞ்சி பிரச்சனை வந்து நிறைய பேர் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் டாடா ஏஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டு, அதாவது ஃப்ரண்ட்லேயும் கட்டு பேக்லேயும் கட்டு, அதாவது லீஃப் சொல்லுவாங்க இல்லையா, அது கொடுத்ததுனால இது எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தது. அதாவது கட்டு உடஞ்சா கூட திரும்ப போய் மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா இல்லை. அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 1500 தான் அந்த கட்டே இருந்தது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டாட்டா வண்டிக்கு அதிகமாக விற்க ஆரம்பிச்சுது, ஓகேங்களா? மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அதிகமாக வாங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு துரதிர்ஷ்டவசம் பார்த்தீங்கன்னா இது கூட எத்தனை வண்டி அவங்க லான்ச் பண்ணாலும் அந்த வண்டி வந்து இந்த வண்டிக்குண்டான ரீவேல்யூ எந்த வண்டிக்குமே கிடைக்கலன்னு தான் அது நிதர்சனமான உண்மை, ஓகேங்களா? அதுவே வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு இதுவாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க விட்டுருங்க, சென்னையில் மட்டுமே 3 டீலர் இருந்தாங்க. 3 டீலர்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 700 வெஹிக்கிள்லேருந்து கிட்டத்தட்ட 900 வெஹிக்கிள்கிட்ட சென்னையில் மட்டுமே சேல்ஸ் ஆச்சு. இது வரைக்கும் இதுக்கப்புறம் இல்லை, இனிமேலும் எந்த ஒரு வண்டியும் இவ்வளோ வண்டி சேல்ஸ் ஆகிறதுக்கு சென்னையில் வாய்ப்பே இல்லாத ஒரு மூமெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு, ஓகேங்களா? வாய்ப்பு இல்லை, நடக்காது, ஓகேங்களா? அந்த அளவுக்கு வண்டி சேல்ஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா 25 லட்சம் ப்ளஸ் அதிகமாக தான் வண்டி சேல்ஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா? இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ படா தோஸ்த் வண்டி இருக்கு இல்லையா, தொட்டி சைஸ் வந்து எவ்வளோ பெரிய வண்டி, ஓகேங்களா? நம்ம டாடா ஏஸோட தொட்டி சைஸ் பார்த்தா ரொம்ப சின்னது. அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்னது. பட் ஆனால் அந்த தொட்டியை வந்து நீங்கள் பாடி பில்டிங்கில் கொடுக்கும் போதோ இல்லை இந்த தொட்டியை வந்து கொடுக்கும் போதோ எதோட வேல்யூ அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாடா ஏஸோட வேல்யூ தான் அதிகமாக இருக்கும். இப்போ படா தோஸ் இருக்கு இல்லையா, அந்த தொட்டியோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 5000 6000 தான் சேல்ஸ் ஆகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இது 10,000 15,000 வரைக்கும் தொட்டி வந்து சேல்ஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட ரீவேல்யூன்றது தொட்டியோட ரீவேல்யூ அதிகம் தான். என்னென்னா இது கிட்டத்தட்ட 20 வருஷம் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து அதிகமாக இந்த தொட்டி வந்து தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். அதனால் வந்து இதோட வேல்யூன்றது இன்னமும் அதிகமாக இருக்குது. சரி, ஓகே. இதெல்லாம் விட வண்டியோட ரீவேல்யூ எப்படி அதிகமாச்சுன்னு நான் சொல்கிறேன். அதாவது மார்க்கெட்டில் அதிகமான வண்டி சேல்ஸ் ஆனதுனால இன்றைக்கி வாங்குகிற கஸ்டமர் ஏதாவது வண்டி பிரச்சனை, ஏதாவது ப்ராப்ளம், ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த வண்டிக்கு உண்டான சர்வீஸ் பொருள் கம்பெனியில் தான் மட்டும் கிடைக்குமான்றது இல்லை. லோக்கல் மெக்கானிக்கும் லோக்கலில் இருக்கிற கடைகளுக்கும் இந்த பொருளுங்களை வந்து கொடுத்தாங்க டாடா மோட்டார்ஸ் வந்து. இது மூலிமா லோக்கலில் இருக்க கஸ்டமர்களுக்கு ஈஸியாக கிடைச்சிது. எங்கேயும் நம்ம டாடா மோட்டார் சர்வீஸ் சென்டர் தான் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியமே இந்த டாடா ஏஸில் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த வண்டியை ஓட்டுன ஓனர்ஸ், டிரைவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம், அதாவது மேஜரான சில விஷயம் தெரியலையா, இந்த வண்டியில் வந்தால் இந்த பிரச்சனை வரும்னு தெரியலையா, அந்த மாதிரி விஷயத்த இவங்களே மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வண்டி வந்து பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருந்துச்சு, ஓகேங்களா? அதாவது நான் என் வண்டி நானே மெக்கானிக், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பொசிஷன் தான் இந்த டாடா ஏஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
டாடா மெகா, டாடா மெகா எக்ஸல் இந்த மாதிரி வண்டி எதுவுமே பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பெருசாக கைக்கு கொடுக்கல. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ரேஸை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் ஓகேங்களா. அது எப்படி கொஞ்சம் இதுவாகிடுச்சுன்றா அதையும் நான் போடுறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்னமும் அதாவது இன்னமும் டாடா ஏஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸில் பெரிய லெவலில் தான் அதை எதிர்பார்த்து தான் இருக்காங்க. மக்களும் அதை விடலை. இன்னமும் அதாவது இதோட கேட்டகரியில் எத்தனை வண்டி இதுக்கப்புறம் வந்த சூப்பராவாக இருக்கட்டும், மேக்ஸிமாக இருக்கட்டும், சம்திங் எத்தனை வண்டி வந்தாலும் இது யூக்களுக்கு வரலன்னு தான் சொல்ல முடியும் ஓகேங்களா. அந்த அளவுக்கு இது ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு வண்டி மாதிரி நல்லா சம்பாதிச்சு தர வண்டியாக இருந்தது டாடா ஏஸ். நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வண்டி எதுக்காக எடுக்கிறாங்க, அதிகமாக செலவு வைக்கக்கூடாது, மைலேஜ் அதிகமாக வரணும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எடுக்கிறாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது சென்னையில் சந்துங்களாம் பார்த்தா ரொம்ப சின்ன சந்துங்களாக இருக்கும். அந்த சந்துக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா டாடா ஏஸ் அழகாக போயிட்டு வர்றதுக்கான வசதி அதிகமாக இருந்துச்சு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறியிலேருந்து எந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் இருந்துச்சு, இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது. மக்கள் வந்து இன்னமும் எடுத்து தான் இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்தது பார்த்திங்கன்னா இந்த டெஃபாயில் வந்தப்போ தான் கொஞ்சம் சின்ன பிரச்சனை வந்தது. அதையும் டாடா மோட்டார்ஸ் இப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இப்போ விட்டுருக்காங்க. திரும்பவும் பழைய நிலைக்கு வந்துடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். வண்டி கொடுத்த வண்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏதோ ஒரு வண்டி சின்ன ப்ராப்ளம் வரதான் செய்யும். பட் ஆனால் அதையும் டாடா மோட்டார்ஸ் இப்போது சர்வீஸில் முன்னுரிமை அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி விற்கிறதோட சரி சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை தரமாட்டாங்க. பட் இப்போது டாடா மோட்டார்ஸில் எந்த பிரச்சனை இருந்தாலும் டாடா மோட்டார்ஸ்லேருந்து இருக்க மேனேஜர் இருப்பாங்க இல்லையா, அவங்களே டைரெக்டாகவே டீல் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அது மூலயமா அவங்க வந்து எல்லாமே சர்வீஸ் கொண்டு எல்லாமே கிளியர் பண்ணி தராங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அப்படி வந்தால் நாங்கள் பொறுப்பு அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க டாடா மோட்டார்ஸ். இது முழுக்க கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஏன்னா வண்டி பிரச்சனை வருது யாருக்கும் பிரச்சனை இல்லை. கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த கஸ்டமர் எல்லாம் சொன்ன விஷயம் என்னென்னா, வண்டினா பிரச்சனை வரதான் செய்யும், பட் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்றது. அது இப்போது டாடா மோட்டார்ஸில் ஒரு கரெக்டாக இருக்குது. எல்லாமே சொல்யூஷன் கிடச்சிட்ருக்கு ஓகே ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் அப்போதைக்கு விட இப்போது காம்படிஷன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது அசோக் லேலண்ட்லையும் சரி நிறைய மாடல்ஸை வண்டி விட்டுருக்காங்க. பொலிரோன்னு அதாவது மகேந்திராவில் பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் விட்டுருக்காங்க. அப்புறம் நிறைய ஈவி வண்டி ப்ராடக்ட் வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி இன்னமும் டாடா ஏஸ் எடுக்கிற கஸ்டமர் அதிகமாக தான் இருக்காங்க. டாடா ஏஸருக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை மக்களுக்கு இன்னமும் போகலை. அது நிறைய கஸ்டமரோட பேச்சில் நான் கேட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் யாருக்காவது தேவைன்னா நம்ம சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம நம்பரை ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அவங்க நம்பரை எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஓகேங்களா.